ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வி வி விநாயகம். எங் எங்க ஊர் வந்து ஷோலிங்கர், ராணிப்பேட்டை மாவட்டம். ஸோ இந்த வீடியோ பதிவு வந்து நான் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, ஃபாஸ்டிங் டெக்னிக் வந்து நம்ம எப்படி வந்து பண்ணலாம். ஸோ நம்ம வந்து எப்பவும் போல பேசிட்டே இருந்தோம்னா நம்மளோட பேச்சில் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த திக்குவாயில நம்ம மீண்டு வந்து நல்லா பேசணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு அந்த அக்செப்டன்ஸ் இருக்கணும். ஸோ செகண்ட் வந்து அந்த பேச்சு பயிற்சி, ஸ்பீச் தெரப்பி வந்து நம்ம பண்ணணும். ஸோ அந்த ஸ்பீச் தெரப்பி பண்ணிக்கிட்டே ஸோ ஏதோ ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணும். ஸோ ஸோ இப்போ வந்து ஃபாஸ்டிங் டெக்னிக் வந்து எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணணும், நம்மளால எங்கே யூஸ் பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம பொதுவாக வந்து திக்கி பேசுறவங்களோட மைண்ட் செட் வந்து எப்படின்னா, ஸோ அந்த ஸ்பீடா பேசணும். ஸோ சீக்கிரமா போயிட்டு நம்ம சொல்ல வேண்டியதை சீக்கிரம் பேசிட்டு நம்ம அங்கேருந்து போயிடணும், அந்த ஒரு தாட் இருக்கும். ஸோ நம்ம இயல்பாகவே அந்த திங்கிங் ஸ்பீட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால நம்ம வார்த்தையே நம்ம திக்குது. ஸோ ஸோ அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் நிப்பாட்டி பேசணும். ஒரு 2 வார்த்தைக்கு ஒரு கேப் இல்லை ஒரு 3 வார்த்தைக்கு ஒரு கேப்பு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சென்டென்ஸ் வந்து ரொம்ப லாங்கா ஃபார்ம் பண்ணாம ஒரு சிம்பிளான சென்டென்ஸா வந்து ஃபார்ம் பண்ணணும். நான் இது பண்றேன். நான் எப்படி இந்த பாசிங் டெக்னிக் யூஸ் பண்ண பேசி காட்டுறேன். என்னோட பேர் வந்து விநாயகம். எங்க ஊர் வந்து ஷோலிங்கர். ராணிப்பேட்டை மாவட்டம். என்னோட வயசு வந்து 31. வந்து இந்த குரூப்புக்கு வந்து ஒரு 8 மாசம் ஆகுது. நான் வந்து ஒரு ஒர்க் ஷாப் மட்டும் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து அதாவது நம்ம வந்து ஒரு
படிக்க சொல்லும். பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு சென்டென்ஸ் முடிகிறப்போ ஒரு ஸ்டாப் இருக்கும். புல்லு புல் புல் ஸ்டாப் இருக்கும். இல்லைன்னா சமமா போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு சென்டென்ஸ் நம்ம எங்க முடிக்கிறோம், அங்க வந்து ஒரு நம்ம நம்ம கான்சியஸா ஒரு 2 to ஒரு 5 செகண்ட் நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். அப்ப நம்ம ஸ்டாப் பண்றப்போ நம்ம அந்த நம்ம மூச்சு காத்து வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து எடுத்துக்குவோம். அடுத்து நம்ம பேசுறப்போ கொஞ்சம் நல்லா பேசுவோம். நம்ம நெக்ஸ்ட் என்ன பேச போறோம்ன்ற கொஞ்சம் யோசிக்கிற டைம் கிடைக்கும். பட் இந்த பாசிங் டெக்னிக் வந்து ஸோ நம்ம வந்து நம்ம மட்டும் பேசிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு வீடியோ மட்டும் போடுறோம், இல்லை ஒரு ஆடியோ மெசேஜ் சென்ட் பண்றோம், இல்லை ஒரு இன்ட்ரடியூஸ் பண்றோம், இல்லை நம்ம ஸ்டேஜில் பேசுறோம்னா அங்க கண்டிப்பா நம்ம ஒர்க் அவுட் ஆகும். பட் ஒரு விவாதம் பண்றோம், இல்லை வந்து ஒரு ஆப்போசிட் பர்சன் நம்ம கேள்வி கேட்கறாங்கன்னா நம்ம அங்க வந்து பாசிங் அப்படியே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஆப்போசிட் உள்ளவங்க ஸோ என்ன ஸ்பீட்ல பேசுறாங்களோ ஸோ அந்த ஸ்பீட் தான் நம்ம வந்து பேசணும், நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா போகும். ஸோ இன்னொன்று வந்து ஸோ இந்த பாசிங் டெக்னிக் எல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் நம்ம வந்து கான்சியஸா தான் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து நம்ம எப்பவும் போல பேசுறதை விட இது நம்ம அந்த கண்ட்ரோல் பண்றதுனால நம்ம அந்த ஒரு 1 மினிட் பேசுவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்பவும் போல பேச ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் கான்சியஸா நம்ம அதை கண்டினியூஸா இந்த பாசிங் டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நம்ம வந்து ஓரளவுக்கு இந்த நம்ம அந்த பேச்சின் வேகம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதனால கொஞ்சம் நம்ம அந்த பேச்சில் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து வரும். ஸோ கண்டிப்பா நம்ம இதோட டெக்னிக் வந்து யூஸ் பண்ணி தான் பேசணும். ஸோ அடுத்தடுத்த வீடியோல ஸோ மற்ற ஒவ்வொரு டெக்னிக் பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். எல்லோருக்கும் நன்றி. விநாயகம் ஷோலிங்கர் பேட்டை மாவட்டம்.